கற்றுக்கொண்டோம் அப்பா. நன்றாக படியுங்கள். சரி அம்மா அப்பா. வணக்கம் தாத்தா. வணக்கம் குழந்தைகளே. தாத்தா இது எல்லாமே கார்த்திக். வணக்கம் தாத்தா. வணக்கம் கார்த்திக். தாத்தா இந்த பள்ளியில் எங்கள் ஆசிரியர் திருக்குறள் எழுதி வர சொன்னார்கள். அப்படியா? சரியா. திருக்குறளை இயற்றியவர் யார் என்று தெரியுமா? திருவள்ளுவர் தாத்தா. நல்லது கார்த்திக். சரி குழந்தைகளே, நாம் இன்று தெய்வ புலவர் வான்புகழ் வல்லவர் உலக புதுமுறை நூல் திருக்குறள் பற்றி அறிந்து கொள்வோமா? கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. தாத்தா இதற்கு என்ன பொருள்? நாம் படிக்கும் நூல்களை தவிர இல்லாமல் படித்து அதன்படி நாம் அன்றாட வாழ்வில் நடக்க வேண்டும் என்பதுதான் இதன் பொருள். சரி குழந்தைகளை, குறள்கள் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றிக்கு உதவிக்கிறது எவ்வாறு என்று பார்க்கலாம். இப்பொழுது நீங்கள் பள்ளிக்கு கிளம்புங்கள். நன்றி தாத்தா. எப்போதும் திவ்யதான் ஆசிரியம் நல்ல பேரை பாராட்டு பெறுகிறாய். இன்று நான் அந்த பாராட்டு பெற வேண்டும். வணக்கம் குழந்தைகளே. வணக்கம் ஆசிரியர். எல்லோரும் திருக்குறளை எழுதி கொண்டு வந்தீங்களா? ஆசிரியர், நான் திருக்குறளும் எழுதி அது பொருளும் எழுதி உன்னேன். நானும் குறள்களையும் அதன் பொருள்களையும் எழுதியுள்ளேன். நன்று. எடுத்து மேஜை மீது வையுங்கள். என்ன தேடுகிறாய் திவ்யா? ஆசிரியே, நான் எழுதிய திருக்குறள் தாளை காணவில்லை. நன்றாக தேடிப்பார் திவ்யா. நன்றாக தேடி பார்த்து விட்டேன். இப்பொழுது வகுப்பில் நுழையும் போது கூட பார்த்தேன், காணவில்லையே. திவ்யா, இனிமேல் உன் பொருட்களை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். எனக்கு மீண்டும் பொருள்களை எழுதி நாளை கொண்டு வா. சரி ஆசிரியே. இன்று பொருள்களை சிறப்பாக எழுதிய மாணவன் கார்த்திக். சரி குழந்தைகளே, இன்று திருக்குறள் பற்றி பேசுவோம். வள்ளுவரின் வித்தையால் குறுகத்தடித்த குறளுக்குள் அகல விரிந்த ஆழமான கருத்துக்கள் பொதிந்துள்ளது. இன்று ஒவ்வொருவரும் ஒரு குறள் சொல்லி அதன் பொருளை கூறுங்கள். கார்த்திக். நன்று மறுப்பது நன்றன்று, நன்று அல்லது அன்றை மறுப்பது நன்று. ஒருவர் செய்த உதவியை மறுப்பது நல்லது கிடையாது. ஒருவர் செய்த தீமையை உடனே மறுப்பது நல்லது. சரியாக சொன்னாய் கார்த்திக். பிறர் செய்த உதவியை எப்பொழுதும் மறக்கக்கூடாது. ஆனால் ஒருவர் செய்த தீமையை உடனே மறப்பது நன்று. அனிதா. நவு தப்புரு தன்று நட்டல் மெதி கண் மேய்ச்சென்று இடித்தல் பொருட்டு. நப்பு என்பது சிரித்த மகிழ்வதற்காக மட்டுமல்ல. நகு தப்பு நம்மன் தவறு செய்யும்போது எடுத்து சொல்ல வேண்டும். உண்மையான நட்பை பற்றி அருமையாக சொன்னாய் அனிதா. திவ்யா. என்ன செய்தாரே ஒருத்தர் அவர் நன்னயம் செய்துவிட்டார். தவறான காரியம் செய்பவரை தண்டிக்காமல் அவர் வெட்கப்படும்படி நல்லது செய்ய வேண்டும். நல்ல குரல் திவ்யா. வாழ்க்கையில் கடைபிடிப்பது மிகவும் கஷ்டம். ஆனால் நாம் நல்லது செய்யும்போது நமக்கு மகிழ்ச்சி ஏற்படும். சூர்யா. முயற்சி திறனை ஆக்கும், முயற்சின்மை என்னை போய்த்திவிடும். முயற்சி செய்தால் வாழ்க்கை வெற்றிகரமாக இருக்கும். முயற்சி செய்யாவிட்டால் அது துன்பத்தில் முடியும். சரியாக சொன்னாய் சூர்யா. முயன்றால் முடியாதது ஒன்றும் இல்லை. அமுதன். முதுகை இறந்தவன். அமுதன், குரலையும் அதன் பொருளையும் படித்தாயா? நான் நன்றாக படித்தேன் ஆசிரியே. ஆனால் எல்லோர் முன்னாடியும் சொல்ல சிறிது தயக்கமாக உள்ளது. பரவாயில்லை அமுதன், இடைவெளி முந்த பின் கூறு. எனக்கு குறளும் அதன் பொருளும் நன்றாக தெரியும். ஆனால் எல்லோர் முன்னாடியும் சொல்ல சிறிது தயக்கமாக உள்ளது. அமுதான், முயன்றால் வெற்றி நிச்சயம் என்று முயற்சி திருவினை ஆக்கும் குரலில் படித்தோம். அதனால் நீ என்னிடம் குரலையும் அதன் பொருளையும் திரும்ப திரும்ப கூறு.
பின் வகுப்பில் நன்றாக சொல்லலாம். அன்றி சூர்யா, உடுக்கை இழந்தவன் உடுக்கை இழந்தவன். வணக்கம் குழந்தைகளே. வணக்கம் ஆசிரியை. அமுதன், குரலையும் சொல்கிறாயா? உடுக்கை இழந்தவன் கை போல் ஆங்கே இருக்கன் களைவதான் நட்பு. ஆதே நழுவிய போது கை எப்படி உடனே சரி செய்கிறதோ அதுபோல் நண்பனுக்கு துன்பம் வந்த போது அந்த துன்பத்தை போக்குவதே உண்மையான நட்பு. உண்மையான நட்பை பற்றி நன்றாக சொன்ன அமுதன். இன்று நண்பன் சூர்யாவால் தான் இவ்வளவு நன்றாக சொல்ல முடிந்தது. இந்த குரலுக்கு ஏற்றவாறு புதிய நண்பன் கிடைத்ததில் மிக்க சந்தோஷம். இன்று அனைவரும் குரல்களை நன்றாக சொன்னீர்கள். கடைசியாக ஒரு குரல் பார்ப்போம். வெள்ளத்து அணைய மலர் நீட்டம், மாந்தர்தம் உள்ளத்து அணையது உயர்வு. நீரின் அளவுதான் நீர்ப்பூக்களின் அளவு. அதுபோல் வாழ்க்கையின் உயர்வு நாம் மனதில் கொண்டுள்ள ஊக்கத்தின் அளவே இருக்கும். அதனால் நாம் வாழ்க்கையில் உயர்ந்த குறிக்கோளை கொண்டு முன்னேறுவோம். அப்படியே செய்கிறோம் ஆசிரியை. நன்றி குழந்தைகளே. வலிக்குது, என்னால் எந்திரி கூட முடியல. என்ன பண்ண போற? ஐயோ, ரொம்ப வலிக்குது. கார்த்திக், எப்படி விழுந்தாய்? ஐயோ, காலில் அடிபட்டு விட்டதே. மெதுவாக இறங்கி என் வீட்டு அருகில் இருக்கிறது. மெதுவாக நடந்து போய்விடவும். திவ்யா, திருவள்ளுவரன் என்ன செய்தாரே என்று குறிப்பறி நான் உனக்கு தவறு செய்த போதும் நீ எனக்கு உதவி செய்தார். கார்த்திக், நீ என்றுமே என் நல்ல நண்பன். கார்த்திக், கீழே விழுந்துட்டியா? மெதுவாக்கார். மாமா, இன்று நான் தவறு செய்த போதும் திவ்யா எனக்கு உதவி செய்தார். இப்படி ஒரு நல்ல நண்பன் எனக்கு கிடைத்தது மிகவும் மகிழ்ச்சி. அம்மா, அப்பா, நானும் கார்த்திக்கும் நல்ல நண்பர்கள். முகனாக நட்பது நட்பென்று நெஞ்சத்து அகனாக நட்பது நட்பு. நண்பனை காணும்போது அன்பினால் முகமும் உள்ளமும் மலர்வது நான் உண்மையான நட்பு. இப்படி நல்ல நண்பர்களாக இருப்பது மிகவும் சந்தோஷமாக உள்ளது. வா சூர்யா, வா முதன். அம்மா, அப்பா, இந்த பள்ளியில் அமுதன் என் நண்பன் என்று கூறினார். எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது. மாமி, என்று சூர்யா பள்ளியில் குரலை நான் நன்றாக சொல்ல என்ன ஊக்குவித்தினான். இப்படி ஒரு நண்பன் கிடைத்தது மிக்க சந்தோஷம். என்ற பொழுதின் பெரிதவக்கம் தன்மகனை சான்றோன் என கேட்ட தாய். இதன் பொருள் தன் பிள்ளைகள் நல்ல பழக்கங்கள் சிறந்தவர்கள் என கேட்ட தாய் தந்தை அவர்களை பெற்று காலத்தை பெரும் மகிழ்ச்சி அடைவார்கள். திவ்யா, சூர்யா, உங்கள் பார்க்க மிகவும் பெருமையாக உள்ளது. அனிதா, திவ்யா, இன்றுமே நாம் நல்ல நண்பர்கள். இன்று காலையில் தாத்தா கூறிய கற்க கசடர என்ற குரலுக்கு ஏற்றவாறு நீங்கள் நடந்தது நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆமா பாப்பா, தாத்தா சொன்னபடி நடந்தோம். தாத்தா, நீங்கள் சொன்னபடி நடந்ததால் எங்களுக்கு நல்ல நண்பர்கள் கிடைத்துள்ளார்கள். பார்த்தீங்களா குழந்தைகளே, திருவள்ளுவர் எழுதிய திருக்குறள் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு பொருந்திக்கிறது என்று பார்த்தீங்களா? இங்கே ஒவ்வொருவரும் குரல்கள் நன்கு படித்து வெற்றியான அமுதத்தை ருசித்து மகிழ்ச்சி காண்பீர்களாக. Well,